உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜின் அப்படின்ற விஷயமும் வந்துட்டு இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. முதல்ல ஜின்னுனா என்னன்னு சொல்லுங்க, அதோட வரலாறு பற்றி சொல்லுங்க. ஜின்னுன்றது வந்து அதுவும் ஒரு ஆன்மா தான். கரு மாந்திரியத்தில் வந்து பார்த்தோன்னா இறந்து போன ஆன்மாவை தான் ஜின்னை மாற்றி இது பண்ணுறாங்க. அதுவும் மாந்திரியத்தில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வரும். அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் ஜின்னு. ஜின்னு வந்து இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? கண்டிப்பாக மாந்திரியத்தில் எல்லாமே இருக்குது. பேய் பிசாசி இருக்கோ ஜின்னு அதே மாதிரி தான். எல்லாமே இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டும் போது அது நல்லதே நடந்துன்னு போகும். கெட்ட வழியில் போக இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அது கெட்டது போக ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் ஜின் என்னை பொறுத்தவரையும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை மாந்திரிகத்தில் அது ஒரு இதே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. இப்போ இந்த ஜின்னு வச்சு இந்த வசியத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாமா? மேக்ஸிமம் அந்த சப்ஜெக்டை நான் பண்ணுறதில்ல. தெய்வங்களை வழிபட்டு நீ விட்டுட்டுனாலும் பின்னாடி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜின்னெல்லாம் நீ வழிபட்டு விட்டுட்டுனா பின்னாடி உன் வம்சம் அழிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தனதாயிடுச்சு, நீ வீட்டில் யார் ஒருத்தர் இது பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் செல்வங்கள் அதிகம், கோடிக்கணக்கான பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஆஃபீஸுங்களில் நல்லா வச்சுருப்பாங்க அந்த தனதாயிடுச்சினி வசியம் பண்ணி. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தின் குருஜி வேலுச்சாமி அவர்கள், வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். நன்மைக்கு மட்டும். ஆமாம்மா. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தீய சக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது ஜின் அப்படின்ற விஷயமும் வந்துட்டு இப்போ பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. முதல்ல ஜின்னுனா என்னன்னு சொல்லுங்கள், அதோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். ஜின்னு வந்து இப்போ நாம் வந்து மாந்திரியத்தில் வந்து நிறைய கிளாஸ் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த தமிழ் முறைப்படி இப்போ வந்து பார்த்தோன்னா கணபதி, காளி, வராகி, இந்த மாதிரி கருப்பு சாமி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக நான் கொடுத்து பழகிருக்கிறேன். ஜின்னுன்றது இந்த முஸ்லீமோட இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். அதில் வந்து மாந்திரியத்தில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இது. ஏன்னா மாந்திரியன்றது ஒரு கடல், அந்த கடலில் ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அது வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முஸ்லீமில் அதிகமாக ஜின்னு, இப்போ எப்படி இந்தில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க, கிறிஸ்டின் மாந்திரி இருக்குது, முஸ்லீம் மாந்திரி இருக்குது. அப்போது முஸ்லீம் மாந்திரியத்தில் சில பேர் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த முஸ்லீம் மாந்திரியத்தில் பார்த்தோன்னா காளி, வராகி, பைரவர், கருப்புசாமி, விநாயகர், இது மாதிரி தான் அதிகமாக பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு இது தான். இது வந்து பெரிய லெவலில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை ஜின்னுன்றது வந்து அதுவும் ஒரு ஆன்மா தான். ஏன்னா அதே கரு மாந்திரியத்தில் வந்து பார்த்தோன்னா இறந்து போன ஆன்மாவை தான் ஜின்னை மாற்றி இது பண்ணுறாங்க. அதுவும் மாந்திரியத்தில் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வரும். அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் ஜின்னு. ஆனால் எங்கள் இதில் முறைப்படி நாங்கள் வந்து அது பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துலேயே நீங்கள் போய் பாருங்கள், யாராவது ஒருத்தர் ஜின்னு வழிபட்டு ஜின்னுன்னு ஒரு கோயில் இருக்குது பார்த்துக்கிறீங்களா? எங்கேயாவது கோயில் இருக்கிறது கேள்விப்பட்டுருங்களா? அதனால் ஜின் வழிபாடு வந்து மிக அவசியம், நமக்கு தேவையில்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து கணபதி, இந்த மாதிரி காளி, வராகி, இந்த மாதிரி விஷயங்கள் வழிபட்டால் நிச்சயமாக அந்த வீட்டில் நல்லது நடக்கும். இது வந்து நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து பண்ணால் அதிரடியாக வேணுன்றதுக்காக இதை வந்து நிறைய பேர் வசிப்படுத்தி இது மூலிமா ஏவலுக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ குட்டி, குரலி, ஜின்னு இந்த மாதிரி தான். அது ஒரு சப்ஜெக்டை வந்துடும், கரு மாந்திரியத்தில் வரும். அதை வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். ஸ்பீடாக வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, அது எப்படின்னா பலி கொடுத்து முறைகளில் வந்துடும். இது அப்படி கிடையாது. மூலிகை முறையில் நாங்கள் வந்து மூலிகை எடுத்து காப்பு கட்டி அது மூலிமா தெய்வத்தை வசிப்படுத்தி எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம வசிப்படுத்தி கணபதியோ வராகி இந்த மாதிரி போயின்னுக்கிறதுனால ஜின்னு என்னை பொறுத்தவரையும் வீட்டுக்கு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜின்னு வந்து இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக மாந்திரியத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி தெய்வங்கள் பேய் பிசாசி இருக்கோ ஜின்னு அதே மாதிரி தான். எல்லாமே இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா ஜின்னு வச்சுருப்பவங்க நிறைய பேர் நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, சில பேர் கெடுதலுக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பேசக்கூடிய பொருள் இல்லை, அது மாதிரி அப்படியே மறைஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரை ஏதோ சில பேர் பண்ணி அதில் மூலிமா நல்லது பண்ணால் பரவாயில்ல, ஏற்றுக்கூடிய தன்மை. ஆனால் வீட்டுங்களை வச்சு ஜின் வச்சு வழிபடுறது மிக தவறான ஒரு விஷயம் தான். யாரும் வந்து வழிபடுறதில்ல. அந்த காலத்துலேருந்து போய் பாருங்கள், யார் வீட்லையாவது ஜின் வச்சு வழிபட்டு இருக்கிறேன்னு யாராவது சொல்லிக்கிறத பார்த்தீங்களா? அதே முஸ்லீம் கூட போய் கேட்டு பாருங்கள், யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே வந்து பாருங்கள், கணபதி எல்லாரும் பண்ணுறாங்க, முருகர் வழிபாடு பண்ணுறாங்க, வராகி, காளி இதெல்லாம் வழிபடுறாங்க. அப்போது மக்கள் எதை நம்ம நம்பி வழி பண்ணுறாங்க அது மூலிமா போகிறது தான் நமக்கு நல்லது.
ஓகே. இப்போ பொதுவாவே வந்துட்டு ஜின் வழிபாடு யாரும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜின் அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? ஜின்னு பத்தி உங்க கருத்து என்ன? நான் தான் ஜின்னுன்றது ஒரு ஆன்மா தான். அதுவும் வந்து பண்ண ஒரு இறந்து போன ஆன்மா வச்சு பிரயோகம் பண்ணுறது தான் அது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ இந்த பேய், பிசாசு, காளி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு உருவம் இருக்கு. ஜின்னு அப்படின்னா என்ன உருவம் அது? அது வந்து ஒரு ஆன்மா தான். இப்போ எப்படி உணரக்கூடிய விஷயம் தான், ஆன்மா தான். எப்படி இறந்து போன ஆன்மா வந்து பேய் பிசாசு எப்படி தெரியுது? இப்போ குட்டி வந்து சின்னதாக குரலிமா குட்டி குரல் எல்லாம் குட்டி சாத்த மாதிரி சின்னதாக தெரியும். இது வந்து ஆத்மா மாதிரி தெரியும் ஜின்னு. அப்ப ஆத்மானா நல்லது செய்யும்ல அது? கண்டிப்பாக நீ நல்லது சொன்னால் நல்லது செய்யும், கெட்டது சொன்னால் கெட்டது செய்யும். அது செயல்படுத்துகிற முறையை பொறுத்து. ம், இப்போ ம். கோவம் வந்தால் என்ன அப்ப பண்ணுவாங்க? அது செயல்படுத்துற முறை அப்படின்னா, அப்ப ஜின்னு நல்லது பண்ணுச்சு அப்படின்னா, அதை நமக்கு ஏத்த மாதிரி அதை ட்ரைனிங் கொடுத்து அதை நமக்கு நல்லது கண்டிப்பாக பண்ண பண்ணலாம். வச்சுக்கலாம்ல? பிறந்த குழந்தை தானே ஆன்மா அது. ம், அந்த ம், ஆத்மாவை வந்து நம்ம இப்போ பிறந்த குழந்தை ஒன்றும் தெரியாது. ம். அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அதே போல தான் அதுவும் ஜின்னு. அதை சில பேர் கரெக்டாக சொல்லி பயன்படுத்தினா கண்டிப்பாக வேலை செய்யும், நல்ல விஷயங்கள் பண்ணும். தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினா தவறும் பண்ணும். காரணம் என்னன்னா நம்ம சொல்லி கொடுக்குற முறை தான். குரு எப்படி கற்றுக் கொடுக்குற, இப்போ உருவாக்குறது எப்படி, இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டும் போது அது நல்லதே நடந்துன்னு போகும். ஆமா. கெட்ட வழியில் போக இப்படி பண்ண அப்படி பண்ணால் அது கெட்டது போக ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் ஜின் என்னை பொறுத்தவரையும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை மாந்திரிகத்தில் அது ஒரு இதே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது. அது ஓகே. ஒரு மூலையில் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் மாந்திரிகத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஓலைச்சுவடிகள் புக்ஸில் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தா ஜின்னுக்கு ஒரு 2 மந்திரம் 3 மந்திரம் அவ்வளோதான் இருக்குது, அதிகபட்சம் கிடையாது. ஆனால் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே ஜின்னு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக தான். ஆனால் முழு நேரமாக ஜின்னை வழிபடுறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். வீட்டில் வழிபடக்கூடாது. வீட்டில் வழிபடக்கூடிய விஷயம் உண்மையிலே ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மா தான் அது. ஜின்னு பொதுவா எங்க இருக்கும் சார் முதல்ல? ஜின்னு வந்து எல்லாமே சுடுகாட்டில் தான் இருக்கும். எல்லா தெய்வங்கள்லேருந்து ஆனா தேவாதையிலேருந்து எல்லாமே ஒரு சுடுகாட்டில் சிலர் தான். சொல்றாங்க சுடுகாட்டுல மட்டும்தான் பேய் இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்கும். சுடுகாட்டுல பேய் இருக்கவே இருக்காது அப்படின்றாங்க. இல்லை, எப்போவுமே வந்து பார்த்தோன்னா தெய்வங்கள், நானே என்ன சொல்கிறேன், ஒன்று மயானத்தில் இருக்கும், இல்லை காட்டில் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் இறக்குற இடத்துல தான். ஏன்னா இறைவன் வந்து எங்கே, நம்ம லாஸ்ட்டு கடைச்சி போகிறது எங்கன்னா அங்கே தான். ம். அதனால தான் அங்கே தெய்வம் இருக்கும். பேய்ன்றது அங்கே கிடையாது, நடுக்கடல் தான் பேய் இருக்கும். தெய்வத்து சம்மந்தப்பட்ட ஆற்றல் எந்த ஆன்மா இருந்தாலும் சரி, இப்போ மனிதனும் இறந்த நல்ல தெய்வீகம் நல்லது பண்ணிட்டு போனால் அந்த ஆன்மா கூட அங்கே தான் இருக்கும். ஏன்னா இறைவனோட சேரக்கூடிய ஆன்மா அது. அதனால எல்லாமே மயானத்தில் தான் இருக்கும். ஜின்னுக்கிட்டும் இல்லைன்னா காட்டில் இருக்கும். இந்த 2 இடத்துல தான் இருக்கும் எந்த இதுவுமே. மற்ற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க வசைப்படுத்தி ஏதாவது ஒரு மூலிகையில் ஒரு குடுவையிலையோ கரும் மெத்தட்லேயே கொண்டு வந்து அதுக்கு பலி கொடுத்து ஊரில் எங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தா நான் அங்கே இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நிரந்தரம் வந்து பார்த்தோன்னா ஒன்று மயானம் இல்லைன்னா காடு. இந்த 2 இடத்துல தான் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா என்னை பொறுத்தது ஜின் வழிபாடு கம்பல்சரி வீட்டில் பண்ணுறது மிக ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நம்ம முன்னோர்கள் எதை பயன்படுத்துகிறாங்களோ அது பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். முன்னோர்கள் எதை வழிபட்டாங்க, பெருமாள், இந்த மாதிரி பெருமாளை வழிபடுறாங்க, கிருஷ்ணர் இல்லை ராமர் இல்லை விநாயகர், இந்த மாதிரி கருப்புசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் நிச்சயமாக எந்த இதுவும் ஆபத்து வராது. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம பண்ணுறோன்னு வச்சு அதில் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம போய் அவங்கள கேட்க முடியுமா? முடியாத ஒரு விஷயம். அதனால் நிதானமாக நம்ம யோசனை பண்ணணும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அதை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஓகே. இப்போ ஜின் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஜின்னு வச்சு இந்த வசியத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாமா? மேக்ஸிமம் அந்த சப்ஜெக்டை நான் பண்ணுறதில்ல. நான் பண்ணாதனால தான் அதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறதில்ல. காரணம் என்னென்னா அதை வந்து நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் உருவாக்குறவன். வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு ஒருத்தருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கணபதி உபாசனை கொடுத்து உருவாக்கின்னு வர்றதுனால ஜின்னு நமக்கு தேவைப்படாது. காரணம் என்னென்னா ஜின்னால் அவ்வளோ விஷயங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க முடியாது. காரணம் திடீர்னு கோவத்தன்மை வந்து அந்த வீட்டில் ஏதாவது கருமெத்தல் எதனா ஆச்சுன்னா பலி வாங்கிச்சுன்னா பிரச்சனைகள் வரும். அதனால் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ கடவுளை வழிபடுற தெய்வங்களை வழிபட்டு நீ விட்டுட்டுனாலும் பின்னாடி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜின்னெல்லாம் நீ வழிபட்டு விட்டுட்டுனா பின்னாடி உன் வம்சம் அழிய ஆரம்பிச்சிடும். அதை வழிபட்டுனே இருக்கணும். வம்சம் வழிபடும். ஜின்னக்கிட்ட குட்டிச்சாத்தானுக்கிட்ட குறைலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் வம்சம் வளரணும்னா அதை வழிபட்டுனே இருக்கணும். விட்டுட்டா என்ன பண்ணோம், நமக்கே அது தாக்கறமா. ஆனால் தெய்வங்கள் அப்படி கிடையாது. நீ பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா கூட அடுத்த தலைமுறைக்கு பார்த்தோன்னா உன் உடம்புல உன் பிள்ளைகள் இதில் யாராவது இறங்கி முக்காலம் குறிய சொல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தி இருக்கும். அதனால் அது சைடு எஃபெக்ட் வராது. அதனால் மெத்தடு வந்து எப்போவுமே நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான். தெய்வங்கள் விஷயத்தில் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. கடவுளுக்கு மிஞ்சின்னு என்ன இருக்குது, அதுவும் கடவுள்னு சொல்லலாம். கடவுள்ன்றது வந்து இப்போ விநாயகருக்கு கோயில் இருக்குது, அதே மாதிரி ஜின்னுக்கு எங்கன்னா கோயில் இருக்குது பார்த்துருங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி நல்ல ஒரு விஷயம் இருந்து உலகமுள்ள கோயில் இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஏதோ சில விஷயங்கள் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஆகுது, ஒரு குழந்தை,
அந்த குழந்தை ஆன்மை வச்சு நம்ம மாந்திரிகம் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த குழந்தை கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியுங்க, சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஜின். இல்லை, பூவாடக்காரி அப்படின்னு சொல்கிறாங்களா? சின்ன வயசில் இறந்து போகிறவங்கள தானே பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கள தெய்வமாக தானே கும்பிட்றாங்க. ஆனால் அந்த பேரை வச்சு கடவுள்னு சொல்கிறது இல்லையே. இப்போ அந்த குழந்தை பேர் வச்சுருப்பாங்க, ஒரு ராணின்னு வச்சுருப்பாங்க, ராணி தெய்வம்னு சொல்கிறாங்க. ஏதோ பூவாடக்காரின்னு அம்மாள் பேரை மாற்றிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. ஆமாம். இப்போ சாதாரண மக்கள் வந்துட்டு ஜின் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சாதாரண மக்கள் வந்துட்டு ஜின்னை வச்சு வசியம் பண்ணி தனக்கு தேவையானதை சாதிச்சுக்க முடியுமா? அது பண்ணலாமா? முடியாது. என்னை பொறுத்தவரையும் பாமர மக்கள் யாராலையும் முடியாது. 100ல் 1 ஆள் மட்டும் தான். அது எதுக்குன்னா மாந்திரிகம் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒருத்தர் 2 பேர் வழிபட முடியும். மாந்திரிகன்னா இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி அதிரடி வேலைகள், இந்த மாதிரி ஏதாவது குணப்படுத்துறது, இந்த மாதிரி பிரிக்கிறது, தகாத ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய இந்த மாதிரி எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறது, நிறைய பேர் அதான் சொல்கிறேனே, நல்லதும் செய்யும் கெட்டதும் யார் ஒருத்தர் அந்த விஷயத்துக்காக வைக்கிறாங்களோ அவங்க தான் முடியும். ஆனால் எல்லாரும் பயன்படுத்த முடியாது ஜின்னை. முடியாது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோதிடர்களாகட்டும், அதை குறி சொல்கிறவங்களாகட்டும், அவங்க எல்லாமே சொல்கிற பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து யட்சினி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல யட்சினினா யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். யட்சினின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன தேவதை. அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு சின்ன பொண்ணுங்க வயசுக்கு வராதுக்கு முன்னே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும், பாவாடை தாவணி ஜாயிட்டி போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி கருமெத்தரில் வந்து அந்த மாதிரி இறந்து போன ஆன்மாவை வச்சு யட்சினியாக வழிபடுவாங்க. அதுவும் ஒரு தெய்வம் தான். ஏன்னா யட்சினின்றது காளி தேவதைக்குள்ளே கீழே இருக்கிறவங்க தான். லட்சுமி கீழே, காளி கீழே, கலைமகள் கீழே இருக்கிற தேவதைகள் தான் யட்சினின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் இந்த படைகளுக்கெல்லாம் இவங்கள தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா படைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய அதிரடி வேலை செய்வாங்க யட்சினிகள். இதில் வந்து பார்த்தோன்னா 64 யட்சினி இருக்குது. இந்த 64 யட்சினி வந்து பார்த்தோன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் 64 யட்சினி யாராலையும் வழிபட முடியாது. ஏன்னா 64 யட்சினி வழிபடுறவங்க நிறைய அதுலேயும் ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா மாந்திரிகத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய யட்சினிகள் இருக்குது. அதனால் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா இப்போ வந்து கர்ண யட்சினி எடுத்துக்கலாம். கர்ண யட்சினி வந்து பார்த்தோன்னா இந்த ஜோதிடர்கள், குறி சொல்கிறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா முக்காலத்தையும் சொல்கிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா தனதா யட்சினின்னு சொல்லலாம். தனதா யட்சினின்னு வந்து பார்த்தோன்னா லட்சுமிக்கு இருக்கிற தேவதை. அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா சின்ன பெண்ணாக இருப்பாங்க, அழகாக லட்சுமி மாதிரியே எல்லா ஆபரணம் தங்கங்கள்லாம் போட்டுட்டு அழகாக ஜலிப்பாங்க. அப்படியே சின்ன பெண்ணாக காட்சி கொடுப்பாங்க. ஏன்னா நான் கண்ட காட்சி அவ்வளோ அழகாக ரூபத்தில் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் தனதா யட்சினியெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு இதான் சொன்னேன், குடும்பத்துக்கு ஒரு தீட்சை கொடுத்து ஒரு பெண்களை பண்ண வச்சுருப்பேன். ஏன்னா தனதா யட்சினி பண்ணும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஒரே சின்ன சைடு நார்மலாக சக்கரை பொங்கலை வச்சு தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதை பூஜை பண்ண சொல்லுவேன். அந்த அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்க. நிறைய பேர் காட்சி கொடுத்துருவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அழகாக லட்சுமி மாதிரி சின்ன பெண்ணாக வந்தாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தான்னுவாங்க. அதே மாதிரி இந்த தனதாட்சினி என்பவங்க வந்து பார்த்தோன்னா இந்த தங்கத்தை வாரி கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டு. இப்போ நிறைய பேர் இந்த தங்க நகைகள்லாம் போய் அடமானம் வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த தனதாட்சினி உபாசனை பண்ணாங்கன்னா நிச்சயமாக உடனே வந்துடும். அதே மாதிரி இந்த பணம் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த உபாசனை எடுத்து பண்ணாங்கன்னா பணம் பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் இந்த தனதாட்சினி உபாசனை பண்ணுறவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு ரூட்டில் அந்த தனதாட்சினி வந்து செல்வத்தை வாரி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஏன்னா எப்பவுமே வந்து முதலாளி, இப்போ வந்து லட்சுமியெல்லாம் பெரிய தெய்வங்கள், எப்பவுமே முதலாளி யாரும் டக்குன்னு வரமாட்டாங்க. அது கீழே இருக்கிற தேவதை தான் ஸ்பீடாக விடுவாங்க. அப்போ நம்ம வழிபடும் போது இவங்க வந்து விடுவாங்க, அந்த மாதிரி வரும். அதே கர்ண பிசாசின்னு ஒன்று இருக்கும். அதிலே அந்த கர்ண பிசாசினின்னு வந்தபோது அது வந்து கரு மெத்தடில் இருக்கும். அது வந்து எப்படின்னா மயானத்தில் வச்சு பண்ணுறது. அது மயானத்தில் வச்சு பண்ணும்போது அது என்ன பண்ணும், காதில் வந்து பேசும் நிறைய. இப்போ நம்ம மென்டல் நாலேஜ் மாதிரியே பேசியிருக்கோம். சில பேர் பாருங்கள், காது இயற்கையாகவே யாராவது போன ஜென்மத்தில் பண்ணி விட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா எனக்கு காதில் ஏதோ பேசினுக்குது, ஏதோ குத்துது, ஊசி விடுதுன்னு நிறைய பேர் வருவாங்க எங்கள் கிட்டே. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கர்ண பிசாசினி, கர்ண எச்சினி, இந்த மாதிரி மாதிங்க, இந்த மாதிரி நிறைய எச்சினி இருக்குது. அதில் இந்த மாதிரி பண்ணி விடுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். அப்போ இந்த எச்சினிங்க என்ன பண்ணோம், இந்த காதில் வந்து நம்ம அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு நம்ம பேசினே இருக்கும். பேச பேச சில பேர் ஃபஸ்ட்டு நாள்லாம் மென்டல் நாலேஜே ஆயிடுவாங்க. நிறைய பேர் ஊசி கூட போட்டுவாங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான். அப்போ அந்த பேசும்போது முக்காலத்தையும் இப்போ வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி எல்லாமே புட்டு வைக்கும். நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுதான் வந்து கர்ண பிசாசினி, கர்ண எச்சினி. அதே மாதிரி பத்மாவதி எச்சினி கூட ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்.
அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மனிதனுக்கு எந்த சைடு எப்படி வராது, அதுமாதிரி சுரபி எச்சினி, இந்த மாதிரி மாயஜலம் பண்ணுறது நிறைய எச்சினிகள் இருக்குது. ஆனால் அதில் தெரிஞ்சு கரெக்டான முறையில் குரு கிட்ட போய் எந்த எச்சினி வேணுமோ அந்த எச்சினி எடுத்து பண்ணால் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எச்சினி வச்சு நம்ம எல்லா விஷயமும் பண்ணலாம். பேய் ஓட்டலாம், திருமண விஷயம் பண்ணலாம், கல்வி வச்சினி பண்ணலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது கூட பண்ணுன்னா கூட முதல்ல கணபதியும் காளியும் சித்தி பண்ண பின்னாடி தான் எச்சினி எடுக்கணும். டைரெக்டாக நீ போய் எச்சினி எடுத்தால் ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஓகே. இப்போ யட்சினி அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு தானே சார்? அது நிச்சயம் அது யட்சினிக்கு கோவில் இருக்கா? நீங்கள் வந்து ஜின்னுக்கு கோவில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ யட்சினி வந்து நல்லது செய்யும் அப்படின்னா யட்சினிக்கு என்ன கோவில் இருக்கா? இருக்குமா. இப்போ நல்லா போய் பாருங்கள், எல்லா கோயிலுக்கும் முன்ன 2 தேவதைகள் வச்சுருப்பாங்க. அவங்க தான் யட்சினி. அவங்க தான் எச்சினி, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அந்த கோபுரத்தில் சுற்றி வச்சுருப்பாங்க பாருங்க, அவங்க தான் எச்சினி. என்ன குழந்தைய வைக்கணும், அவங்க சிமெண்ட்டில் கொஞ்சம் பேருக்கு முகமாக வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பெண்ணு அழகாக வைக்கணும், சில இதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எச்சினிகள்லாம் நிறைய எல்லா கோயிலும் இருக்கும். எல்லா கோயிலும் ஒரு பெண் சம்மந்தமே இருக்காது, முன்ன 2 சிலை வச்சுருப்பாங்க. அதுதான் எச்சினிகள். ஏன்னா தெய்வத்துக்கு கீழே சொல்லிட்டேன், அதுதான் எச்சினி. அவங்களுக்கு கோயில் இருக்குது, அவங்கள வழிபடலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எச்சினி வழிபடுறதுனால குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஏன்னா மக்கள் எது எது வழிபடணும் வழிபடக்கூடாது நான் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம தெரியாமல் பண்ணிட்டா அது நமக்கு கர்மம் சேரும், அது பாவத்தை சேரும். அந்த குடும்பம் ஏதோ ஒன்று மந்திரம் ஜெபிச்சு, இப்போ யூடியூப்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்து ஜெபிச்சிடுறாங்க. அது வந்து பார்த்தோன்னா தெய்வங்கள் கூட வேறு ஏதாவது துஷ்ட தேவதை வந்து அந்த குடும்பத்துலேயும் அவங்கள பிரச்சனை பண்ணி அவங்கள சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் பதில் சொல்லிடுறாங்க. எல்லாம் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை ஜெபிங்க. இதெல்லாம் மிக தெளிவான ஒரு விஷயம் கிடையாது, தவறான ஒரு விஷயம். இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை பயன்படுறாங்கன்ட்டு அவங்க நம்பிக்கையோடு அந்த மந்திரம் ஜெயிப்பாங்க. அது என்னாக பின்னாடி பாதிப்படும். உடனே என்னன்னுவாங்க, எங்கள் மாதிரி ஆளுங்க, சாமி இந்த மாதிரி அந்த மந்திரம் யூடியூப்பில் எடுத்து பண்ணேன், இதில் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு துட்டு செலவு பண்ணணும். அப்போ தேவையில்லாமல் அவங்க நான் என்னென்னு வாங்க கற்றுக் கொடுக்குறேன்னால சாமி என்னை ஆளை விடுன்னு வாங்க. ஏன்னா அவ்வளோ பயம் வந்துடும், ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் எந்த விக்கெட் உபாசனாலும் இருக்கட்டும், முறைப்படி குரு கிட்ட போயிட்டு மந்திரங்களை வாங்கி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. இப்போ யட்சினி மூலமாக வந்து இந்த பணவசியம் பண்ணுறது அதெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பாக. அதான் நான் தான் சொல்லிட்டேன். எச்சினின்றது பண விஷயத்தில் ரொம்ப ஸ்பீடாக வரக்கூடியது தனதாய்ச்சினி. இந்த தனதாய்ச்சினி யார் வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். நான் பார்த்தோன்னா தனதாய்ச்சினி நல்லா வெள்ளி சொம்புலே அதுக்குண்டான மூலிகைகள் எந்திரங்கள் போட்டு வெளியில் கொடுத்துருக்குற நிறைய பேருக்கு. இந்த தங்க நகை கடைகள், இந்த ஷேர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய இதான் சொல்கிறேன் ஆக்டர்கள்லாம் நிறைய இந்த மாதிரியெல்லாம் தனதாய்ச்சினி வச்சுக்குவாங்க. காரணம் என்னென்னா அந்த வீட்டில் செல்வங்கள் வந்துனே இருக்கும். இப்போ தனதாய்ச்சினாலாம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு மூலிகளை வந்து ஆகாரம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தட்டில் வச்சு ஃபுல்லாக சில்லற காயினை கொடுத்துட்டு அந்த குடிவை சண்டில் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு படைக்க சொல்லுவேன். அப்போ அந்த பணம் இருக்கும்போது என்னென்னா பணத்தோடு சேரும்னு நான் அடிக்கடிக்க சொல்லுவேன். அந்த பணம், தங்கம், செயின் எல்லாம் போட்டு விட்டாங்கன்னா நிச்சயமாக வரும். நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுலேயே ஒரு ஆட்டோக்கார் கூட நிறைய இந்த தனதாய்ச்சினி உபாசனம் கொடுத்துருக்குறேன். அந்த வீட்டில் அந்த அம்மா பண்ணும்போது இந்த உபாசனம் ஒரு 90 நாள்லேயே பண்ணாங்க. அந்த 90 நாள்லேயே பார்த்தோன்னா நல்லா ஆட்டோ ஓடிச்சுன்றாங்க. நல்லா ஆட்டோ ஓடிச்சு நகைகள்லாம் போய் நம்ம வீட்டில் வச்சு என்னன்னே தெரியல, வராத நகைகள்லாம் வந்துச்சுன்னு எத்தனையோ பேரை கேள்வி கேட்டிருப்பேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச தனதாய்ச்சினி இது எனக்கு தெரிஞ்ச இந்த சென்னையிலே எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்கமான பெண்கள் கொடுத்துருப்பாங்க. அது பெண்களுக்கு உடனே வரக்கூடிய தேவதை எதுனா தனதாய்ச்சினி. ஏன்னா அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். தனதாய்ச்சினி வந்து உடனே வந்துடக்கூடிய விஷயம். ஏன்னா லட்சுமியை தான் தனதாய்ச்சினி, வேறு யாரும் கிடையாது. அந்த லெவலுக்கு அந்த எச்சினியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பத்மாவதி எச்சினியை கூட வழிபடலாம். பத்மாவதி எச்சினி வந்து சம்மந்தப்பட்ட பார்த்தோன்னா பெருமாளுக்கு உகந்தவங்க தான். அந்த எச்சினி கூட வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் குறி சொல்லும். சில பேர் ஜோதிடர்கள் வந்து வாக்கு பளித்தலுக்கு இந்த கரண எச்சினி இல்லை பத்மாவதி எச்சினி 2 ஏதாவது பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவங்க பழிக்கணும், அதுக்காகவே எச்சினியை வசியம் பண்ணிக்குவாங்க. சில பேர் மாந்திரியத்தில் இந்த கணவன் மணி பிரச்சனைக்கும் வசிப்படுத்தி வச்சுருப்பாங்க. எச்சினியெல்லாம் நிறைய பேர் வழிபடுறாங்க. ஆனால் சிலையே வந்து யாருமே வழிபடுறதில்ல. என்ன பாவை மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்குவாங்க, பொம்மை மாதிரி அழகாக பெண் உருவத்தை வச்சு இதுதான் எச்சினின்ட்டு நம்ம உருவாக்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை உருவாக்கி வச்சா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஆன்மாவை அப்படியே கொண்டு வந்து மூலிகை குடுவில் வந்து வசியம் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ வசியம் படுத்தி கொடுத்தா அவங்கள என்ன பண்ணுவோம், ஒரு 48 நாள் என்ன பண்ணுவாங்க, இவங்க கையால் நல்ல சக்கரை பொங்கல், பால், பாயசம் இதெல்லாம் வச்சு அவங்கள நல்ல வசிப்படுத்த சொல்லுவோம். காரணம் என்னென்னா அன்பால் பாசத்தால் அவங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டோம்னா ஒரு 48 நாள் ஒரு மனுஷன் நம்ம 2 நாள் சோறு போட்டவே நம்ம மறக்கிறதில்ல. ஒரு 48 நாள் நம்ம உளுந்து கவனிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட விஷயம்தான் நம்ம வந்து அதனால தான் சொல்கிறது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் மூலிகையில் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். அதுலேயே நம்ம போய் தேவையில்லாமல் கருவில் பண்ணுறதெல்லாம் கூட நிச்சயமாக ஆபத்து வரும். அது யாராக தான் இருந்தாலும் சரி, வீட்டில் கரு மெத்தடில் எந்த உபாசனா கிட்டும்
அவங்க எதனா இருக்கட்டும், இதே எச்சினி இருக்கட்டும், காளி இருக்கட்டும், எதனாலும் இருக்கட்டும், இல்லை வராகி இருக்கட்டும், இல்லை கருப்புசாமி இருக்கட்டும், கரு மெத்தடில் வீட்டில் வச்சு பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு பாதிப்பு வரும். மூலிகைகள் பண்ணும்போது நம்ம சாந்தமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி நல்ல நிரந்தரம் நம்ம இருக்கும். மூலிகை வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிதானமாக வேலை செய்ய நிரந்தரம். ஆனா கரு ஸ்பீடா வேலை செய்யும். பின்னாடி கருன்றது வந்து சாம்பலை எடுத்து வச்சு பண்றது தான் சொல்லிட்டேன்ல. இப்ப எச்சினி வசியப்படுத்தணும்னு வச்சுக்கோ, ஒரு கன்னி பொண்ணுடைய சின்ன பொண்ணு, கன்னி வயசு வராத பொண்ணு சாம்பலை எடுத்து அதை அந்த ஆன்மாவை எடுத்து அதுக்குள்ள வச்சு அந்த எச்சினி மந்திரத்தை ஜபிச்சோம்னா அது எச்சினியா மாறிடும். ஆமா, அதுதான் கரு மெத்தடுன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும் போது காளி கரும் பண்றாங்க, வராயும் எல்லா தேவதையும் பண்றாங்க. ஆனா அது வந்து என்னை பொறுத்தவரை சைடு எஃபெக்ட் தான். அது வந்து வீட்டுக்கு பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் இப்ப மாந்திரிகம் பண்றவங்க பண்ணிக்கலாம். குடும்பம்ல எனக்கு எதுவும் தேவையில்ல, மக்களுக்கு 4 பேர் நல்லது செய்யணும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா வீட்டுல எல்லாரும் பண்ணும் போது மூலிகைகள் மட்டும் தேடி பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இல்லைன்னா எந்த இதுவும் நமக்கு பார்த்தோன்னா தடை இல்லாம நல்லா போயிடும். மூலிகையில் பண்ணா இல்லைன்னா நமக்கு எல்லா தடையும் வரும், கெட்டதும் நடக்கும் கருமெத்தில் பண்ண. அதனால தான் அடிக்கடிக்க சொல்லுவேன், எந்த எச்சினி பண்ணாலும் சரி, இல்லை சாதாரண தெய்வங்கள் பண்ணாலையும் மூலிகையில் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி தனதா எச்சினி வீட்டில் யார் ஒருத்தர் இது பண்றாங்களோ அவங்க வீட்டில் செல்வங்கள் அதிகம் பணம் இது இருக்கும். அதே மாதிரி இந்த கோடிக்கணக்கான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஆஃபீஸுங்களில் நல்லா வச்சுருப்பாங்க. அந்த தனதட்சினி வசியம் பண்ணி இந்த கோரை எல்லாம் பெரிய பெரிய கோரை இருக்கும், இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் கோடிக்கான பிஸ்னஸ் எல்லாம் அந்த எச்சினி மாதிரி பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த எச்சினி இவங்க பயன்படுத்துகிறாங்க. நிறைய ஜனம் வசியம், இதில் தனம் வசியம். ஏன்னா அந்த பணம் இருந்தாவே தானே எல்லா வசியம் வந்துடும். அதனால தான் வந்து அதை பயன்படுத்துவாங்க. எச்சினிகள் பண்ணலாம், நிறைய எச்சினி இருக்குது. அதில் தெரிஞ்சு நல்ல எச்சினிகள். சில எச்சினிகள் நல்ல நமக்கு என்ன பண்ணணும்னா உணவு 3 வேளை உணவு கொடுக்கக்கூடிய எச்சினியும் இருக்குது. இப்போ பஞ்சம் இல்லாமல் வீட்டில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நிறைய எச்சினிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். நல்ல பொருள் எந்த எச்சினி எந்த தேவை இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம கெட்டவுடைய விஷயங்கள், நம்ம கெட்ட பொருளை வச்சு பண்ணுறதோ கருமது வந்து தயவுசெய்து தேவையில்லை. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நல்லது பண்ணி போகும்போது நம்ம குடும்பம் வளரும். ஓகே, இந்த யட்சினி வசியத்தில் வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன எச்சினி யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் தன எச்சினி வச்சு உங்களுக்கு நிறைய தனம் சேர்ந்துருக்கா? நிச்சயமாக நீ வந்து பண்ணலாம். நான் வச்சு தனதா எச்சினி கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு டீச்சிங் கொடுத்துருக்குறேன், வசியம் பண்ணியும் கொடுத்துருக்குறேன். என் ரூமில் ஆஃபீஸ் ரூம்லேயும் தனதா எச்சினி வசியம் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி என்னோடய வீட்லேயும் இருக்கும், என் கோயிலில் கூட வச்சுருப்பேன். நல்ல வளர்ச்சி இருக்குது. நான் தான் சொல்லிட்டேனே, நான் ஆரம்பத்துலேருந்து நிறைய சம்பாரித்து அங்கே என்ன ஒரு பேர் போடணும்னா அன்னதானத்தை போட்டு காலி பண்ணுவேன். நான் அடிக்கடிக்க நம்ம இதில் சொல்லுவேன், நம்ம முக்கால்வாசி சம்பாதிக்கிற அத்தனையும் அன்னதானம்னு போட்டுருவேன். அது வச்சுருக்கிறேன். நான் தனதா எச்சினி தான் அதிகமாக பயன்படுத்துவேன். சில பேருக்கு இந்த தீட்சை கொடுக்குறவங்களுக்கு கருணை எச்சினி கொடுப்பேன். சில பேர் இந்த வாக்கு பளித்தல் கருணை இது வரணும் அவங்களுக்கு தீட்சை கொடுப்பேன். முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து நான் எது பயன்படுத்தணும் அதை தான் கொடுப்பேன். நான் மாற்றி தர்றதில்ல. ஏன்னா நான் அனுபவித்து அது நல்லது இருந்தால் தான் நான் கொடுப்பேன். இல்லை தப்பான ஒரு விஷயம்னா நான் கொடுக்க மாட்டேன். அதனால் என் வீட்டில் தனதா எச்சினி அந்த அம்மா நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் தனத்தை வாரி கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்கிறேன். எந்த குறையில்லாமல் அந்த அம்மா வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கணபதி இருக்கிறதுனால எனக்கு ஈஸி தனதா எச்சினி வந்துடும். அதனால எனக்கெல்லாம் அது ஈஸியாக வந்துடுது. நான் ஈஸியாக இறக்கி எல்லாருக்கும் ஆகனம் பண்ணி தரேன் தனதா எச்சினி. அதை எடுத்துன்னு போய் வழிபட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இந்த தனதா எச்சினி வச்சு சந்தோஷம் அடைஞ்சு 10,000 பேர் பயன் அடைஞ்சிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்கலாம் நீங்கள், ஏன்னா நிறைய பலன் அடைஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணலாம். தனதா எச்சினின்றது யார் வேணாலும் பண்ணிக்கலாம், அது சைடு எஃபெக்ட் கிடையாது. அது மட்டும் நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா என்கிட்டதே வரணுன்றது கிடையாது. தனதா எச்சினி யார் வழிபட்டாலும் எந்த சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா பணத்தை வாரி கொடுக்குறவங்க அந்த எப்பவுமே அவங்களாம் சாந்தமாக இருப்பாங்க. ஏன்னா அகோரம் மக்களவங்கள தான் நம்ம எடுக்க முடியாது. மாந்திரிகவாதி இப்போ எப்படினாலும் பண்ணிக்கலாம், பாமர மக்கள் பண்ண முடியுமா? அதனால தான் தனதா எச்சினி நிச்சயமாக பண்ணலாம். நானும் அதான் வழி பண்ணிருக்கிறேன். நிறைய எண்ணெய் சார்ந்தவங்களுக்கும் அதை தான் கொடுக்குறேன். இப்போ அந்த ஜோதிடர்கள்லாம் சொன்னீங்க வந்துட்டு ஒரு சில எச்சினி வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதில் வந்து எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் சொன்னீங்க மென்டல் மாதிரி கூட ஆயிடுவாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த எச்சினியை வந்து இந்த மாதிரி வெளியே எடுக்கவும் முடியுமா? இப்போ வந்து ஒரு வாக்குப்பளிதம், இப்போ நான் வந்து ஜோதிடராக இருக்கேன், எனக்கு வாக்குப்பளிதம் வேணும், முக்காலத்தையும் நான் சொல்லணும், எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகணுன்றதுக்காக நான் ஒரு எச்சினி ஏற்றிக்கிட்டேன் அப்படிங்க பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்னுடைய அன்றாட வேலைகள்லாம் வந்து தடைப்படும்ல. அது பேசுகிறத மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ மனநல பாதிப்பு போல் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுறாதா? ஸோ அந்த எச்சினியை வந்து தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியுமா? அதை நம்ம மந்திர சக்தியால் மூலிகையில் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும். இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தில் மட்டும்தான் அந்த எச்சினி பேசினே நம்மளை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக குரு மூலிமா அது சாந்தப்படுத்தி அதுக்குண்டான மூலிகைகள் கொடுத்து நம்ம சொல் பேச்சு கேட்குற மாதிரி வச்சுக்கினோம்னா அது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம்.
அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட தைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், நல்ல ஒரு சக்தி இருக்கணும் உடம்புல. நீ என்னமே இல்லாமல் சும்மா உக்காந்துட்டு வசியம் பண்ணிக்கணும் வேலை, நல்ல தவ வலிமை இருந்தால் நம்ம என்ன சொன்னாலே அது கேட்கும். அந்த டைமில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அவதிப்படுறவங்க முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க, பண்ண முடியல. சில பேர் பாதியிலே நிறுத்திடுறாங்க, இந்த வலி தாங்க முடியாமல் நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் கடந்து பண்ணால் முக்காலம் தெரிஞ்ச அவன் தான் இந்த உலகத்தில் பெரிய ஞானி. அதனால முக்காலம் இருந்தால் நீ என்ன எந்த சக்தியும் இல்லைன்னா போதும், உங்கள்கிட்ட தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நீ உன் பாயில் 100 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டாவா அதை நம்பிடலாம். அவங்ககிட்ட அவனுக்கு எந்த சக்தி இல்லைன்னா கூட சரிங்க, அவன் உன் வயிற்றில் 100 ரூபாய்க்கு நீ நேற்று விழுந்துட்டுன்னா நீ எவ்வளோ விழுற நம்பிடுற இந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும், அதை வசியம் பண்ணிடுறவன் கோடிக்கணக்கில் சொத்து எல்லாமே தானாக வந்துடும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனால் அது வேலை கொடுத்துனே இருக்கணும். எப்படி குட்டிக்கு வேலை கொடுத்துன்னு இருக்கணும், வேலை கொடுக்கலன்னா நம்மளே இது பண்ணோம், இது வேலை கொடுத்துனே இல்லைன்னா நம்மளே நோண்டினே இருக்கும். அதனால என்னை பொறுத்தவரையும் அது பண்ணுறவங்க ஏதோ சில பேர் தான் பண்ண, எல்லாரும் பண்ண முடியாது. பண்ணுன்னா நிறைய நமக்கு தப வலிமை இருக்கணும். தப வலிமை இருக்கிறவங்க நிச்சயமாக கரணேச்சனை வசிப்படுத்திக்கலாம். தப வலிமை இல்லாதவங்களாம் பண்ணவே முடியாது. ஸோ இதில் எவ்வளோக்குள்ள பாசிட்டிவ் இருக்கோ அதுவும் நெகட்டிவ் இருக்கும். எல்லாமே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அதில் கொஞ்சம் கெட்டதும் இருக்கும். அதை நம்ம தாக்கு பிடிக்கக்குள்ள அவளுக்கு நம்ம பவர் இருக்கணும். அதான் மாந்திரிக சக்தி இருக்கணும், இல்லை நல்ல கணபதியுடைய சக்தியை நம்ம முழுமை ஏற்றிக்கணும், இல்லை பஞ்சபூதங்கள் சக்தியை நம்ம இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு எந்த கண்ட்ரோல், இப்போ எப்படி மனம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, நம்மளே சொன்னால் நம்ம பேச்சு கேட்குதா, அந்த மாதிரி நம்ம அது சொல்லணும். அது வந்து நம்ம பேச்சு கேட்குறவள நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம பேச்சு கேட்குறதில்ல, அது போய் எங்கே கேட்க போகுது. அப்போ இருக்கும்போது அவ்வளோ இது நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம பேச்சு கேட்குறவளுக்கு நாம் இருந்தோம்னா நிச்சயமாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது.